85 வயதில் இப்படி ஒரு முடிவா? 43 ஆண்டு திரைப்பயணத்தை முடித்துக்கொண்ட ராஜன். தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட ராஜன் இன்று விபரீதமான ஒரு முடிவை எடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். சினிமா துறையில் கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளாக இருக்கும் ராஜன் திரைத்துறையில் நுழைந்தது எப்படி என்பதை இந்த செய்தியில் பார்க்கலாம். ராஜன் 1941ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் 1983ஆம் ஆண்டு பிரம்மச்சாரிகள் என்ற படத்தை தயாரித்தார். அதைத் தொடர்ந்து தயாரிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ராஜன் 1991ஆம் ஆண்டு நம்ம ஊரு மாரியம்மா என்ற படத்தை இயக்கி இயக்குனர் அவதாரம் எடுத்தார். தொடர்ந்து இயக்குனர் செந்தில்நாதனுக்காக தங்கமான தங்கச்சி என்ற படத்திற்கு எழுத்தாளராக பணியாற்றினார். ராஜன் தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் பாம்பு சட்டை, துணிவு, பாகாசுரன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். இப்படி சினிமாவில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்த ராஜன் தனது மகன் பிரபுகாந்தை அவள் பாவம் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். அதோடு பிரபுகாந்த் டபுள்ஸ் படத்தில் வில்லனாகவும் நடித்தார். ஆனால் அதன் பிறகு பெரிதாக வாய்ப்புகள் எதுவும் அமையாததால் சில நாட்கள் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த பிரபுகாந்த் ஆர்ஜி பாலாஜி, பிரியா ஆனந்த் நடித்த எல்கேஜி என்ற வெற்றி படத்தை தயாரித்துள்ளார். ஆனால் ராஜன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா, பட நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு பேசி வந்த அவர் இன்று அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தீயணைப்பு துறையினர் அவரது உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தயாரிப்பாளர் ராஜன் மரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 85 வயதில் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சினிமா பிரபலங்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வாழ்க்கையின் தற்காலிக பிரச்சனைகளுக்கு தற்கொலை ஒருபோதும் தீர்வல்ல. அது நம்மை நேசிப்பவர்களுக்கு ஆறாத வடுக்களையே தரும். மனபாரம் அதிகமாகும் போது தகுந்த நபர்களிடம் பேசி பகிர்வதே புத்திசாலித்தனம். துணிவோடு எதிர்கொண்டால் எந்த சவாலையும் வெல்லலாம். நம் உயிர் விலை மதிப்பற்றது. வாழ்ந்து காட்டுவோம்.